ஆழி பதிப்பகத்தில் புதிய புத்தக வரிசை திராவிட நூலகம். பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர் போன்ற நாம் அறிந்த அறியாத தலைவர்களின் 100 திராவிட இயக்க நூல்கள் ஒரே இடத்தில். 49வது சென்னை புத்தக கண்காட்சி, அரங்கு எண் 595, 596. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். அப்பா பேர் கேட்டிருக்காங்க. எந்த காலத்திலயும் எங்க அப்பாவோட பேரை நான் பயன்படுத்த மாட்டேன். நீ சினிமாவுக்கு வந்து உங்க அப்பா பேரை பயன்படுத்த. நீ சந்திரசேகர் மாயின்னு சொன்னாங்க, நீ விஜய் சேதுபதி மாய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. பிஜேபி ஃபியர்ஸ் அபௌட் ஜனநாயகன். டேய் இத இப்ப யாரா உங்களை ட்ரெண்ட் பண்ண சொன்னா? என்னடா சபீர் சாதி பகீர்னு எழுதிட்டு இருக்கீங்க? தெரியுது. எங்க பாதிக்கப்பட்டாயன்னு தெரியலங்க. டான் பிக்சர்ஸால டிபேட்ல உட்காந்து டான் பிக்சர்ஸ் தான் தியேட்டர் கிடைக்கல. எப்பா உனக்கு ஸ்கிரீன் பண்றதுக்கு அனுமதியே கிடைக்கல. எப்பா படம் ரிலீஸ் ஆனா தான் ஸ்கிரீன் பண்ண தியேட்டர் கொடுப்பாங்க. ஏன்டா உங்களுக்கு எல்லாம் போகியே கிடையாதுடா. பொங்கல் கொண்டாட வந்துட்டியா? பொங்கல் அண்ணனுக்கு பொங்கலே சிபிஐ வாசல்ல தான், சிபிஐ ஆபீஸ்ல தான். பொங்கல், போகி, மாட்டு பொங்கல், திருவள்ளுவர் தினம் எல்லாம் அங்கதாண்டி உள்ள வச்சே குத்திடுவாங்க. எங்க இருந்து கிளம்பி வந்தாங்கன்னு தெரியல குமாரு. 10 பேர் கிளம்பி வந்தாங்க. அதுல வரவேற்க மாட்டேன். உங்க ஒண்ணே வந்தது கேஸுக்கு. அங்க வந்துட்டு தளபதி 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 கொடிய கட்டிக்கிட்டு கியாபியா கியாபியா கியாபியான்னு கத்திருக்காங்க. கார்ப்பரேட் கிளைம் பண்ணுவாங்க. அதான் கிளைக்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? இதுக்கெல்லாமா காப்பிரைட்? இது எஜுகேஷனல் பர்பஸா? டு எஜுகேட் தி ஸ்கூல்ஸ். இது இந்த மாதிரி மாசா போய் இறங்கலாம்னு நினைச்சவருக்கு மாசா பாட்டில். ஆமா, இது சென்னைக்கு வர்ற சீன் தானே. இது சிவகங்கையில இருந்து இதை நாங்க டெல்லியா மாத்திட்டோம். எது சென்னைக்கு வந்து இதுல இறங்குவ, பஸ்ல இறங்குவீங்க. டெல்லியில வந்து இப்ப ஏர்போர்ட்ல இருந்து ஒரு பஸ் வச்சு புடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்குன்னு ஒரு வண்டி வச்சு அந்த வண்டியில ஏத்திட்டு போய் கொண்டு வந்து சிபிஐ வாசல்ல இறக்கி விட்டுருக்காங்க. அதனால அங்கிருந்து இறங்கும்போது இந்த மாசா பிஜிஎம் போட்டிருக்காங்க. அது சரி. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன். அதான் யாருமே எதிர்பார்க்கலையே, ஓரமா போனான்ட்டாங்க. ஏதாவது ஜனநாயகன் படத்துக்கு தடையா, ஜனநாயகன் படத்துக்கு தடையா அப்படின்னாங்க. என்னமோ ஊரே திரண்டு போய் அது எப்படி ஜனநாயகனுக்கு தடை விதிக்கலாம்னு போராட்டத்துக்கு வரப்போற மாதிரி. அவன் என்ன பண்ணிட்டான், ஜனநாயகன் வரும்னு எதிர்பார்த்தேன், வரல, சரி பராசக்திக்கு வந்துட்டான். டேய் இதெல்லாம் அதுதான் எப்படி காவு வாங்குறீங்க? அவ்வளவுதான் ப்ரோ, படம் தானே வரல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? தளபதி இல்ல, திடீர் தளபதி வந்துட்டாரு, பார்த்துட்டேன், ஈஸியா வந்துட்டு போறாங்க. இவங்களை நம்பி இருந்தாலும் கட்சி வேற ஆரம்பிச்சு. சோசியல் மீடியாவில் என்ன பண்றாங்கன்னா, அதாவது தியேட்டரில் கூட்டமே இல்லை பராசக்திக்கு அப்படின்னு இவன் தான் முந்தின ட்வீட் போடுறான். அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு பராசக்தி ஓடும் பட காட்சியின் இன்டர்வெல்லில் அதிருகிறது அரங்கம். என்னன்னு, எதுக்குடா அதிருது அப்படின்னா, இன்டர்வெல்ல ஜனநாயகன் ட்ரெய்லர் போட்டாங்களாம். ஏன்டா கூட்டமே இல்லாத இடத்துல எப்படிடா அதிரும்? அந்த கேள்வி இருக்குல்ல. அது எங்க அண்ணே வந்ததுனால இருக்கிற இடம் பரவாயில்ல. எவனும் போக கூடாதுன்றதுக்காக இவங்களே 10-20 டிக்கெட்டை புக் பண்ணி காலியாக்குறாங்க. நீ புக் பண்ணிட்டேன்னா காசு போயிருமேடா. உன் காசு போச்சு, அவனுக்கு கிடைச்சிருச்சு. அதனாலதான் ப்ரோ இவன் ஆச்சரிய குறி. எப்படினாலும் நீ செலவு பண்ற காசு ரெச்சேண்டுக்கு தான்டா போகுது. சிங்கமுத்து காமெடியா ஏதோ ஒரு காமெடி. இதை மறந்துட்டேனே, ஐயோ இதை மறந்துட்டேனே. உண்மையிலே அப்படி ஒரு வாழ்க்கை சூழல்ல ஆச்சரிய குறிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன வாழ்க்கை சூழல்? அதான் ஒண்ணும் இல்லாம போச்சே ஜனநாயகன். அண்ணன் வந்து இந்த பக்கம் வருவாருன்னு எதிர்பார்த்தோம். அவர் வருவாரா இல்ல மாட்டாரா, அவரு கதையே கேளுங்க. அண்ணன் வருவாரு, எங்க சிபிஐக்கு வருவாரு, கூட்டு போயிட்டாங்க. இப்படி பிடிச்சு லாக் பண்ணி வாடி அப்படின்னு கூட்டு வந்து உட்கார. சும்மா இருந்தவங்களை பிடிச்சு முடிஞ்சா தொட்டு பாடுறா, எங்க அண்ணனை கை வச்சு பார், எங்க தலைவர் மேல வச்சு பார், தொட்டு பாருன்னு தொட்டுட்டான். கரூர் பஞ்சாயத்து அங்கனையே மேஜிஸ்ட்ரேட்டை வச்சு பஞ்சாயத்தை விசாரிச்சிருந்தா, அங்கனையே புஷியானது மாவட்ட செயலாளர்னு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போயிருப்பாப்புல இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவரு கடைசி நாகரிகமான முதல்வருக்கு பயந்த அந்த அநாகரிகமானவங்கள்ட்ட போய் மாட்டிருக்கீங்களேடா. ஒரு பாசிஸ்ட் கும்பல் கிட்ட நீ பாயாசம் தானே சொல்ற,
பாயாசம் எவ்வளவு அழகா இனிக்கும். இந்த பாயாசம் உனக்கு என்ன கசந்துச்சா? பாயாசம் தானடா இது. எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தா உன் மேல எஃப்ஐஆர் கூட போடாம இருந்திருப்பாரு. உன்னைய கூப்பிட்டுருப்பாரா முதல்ல விசாரணைக்கு? அவர் நீ வேற சேலஞ்ச் பண்ண, என்ன தொட்டு பாருங்க சார், நான் வீட்டுல இருப்பேன், நான் ஆபீஸ்ல தான் சார் இருப்பேன், வாங்க சார் அப்படின்னு வீடியோ போட்டியே. சிஎம் பார்த்துருப்பாப்ல. பார்த்துட்டு டெப்டி சிஎம் கூப்பிட்டுருப்பாப்ல, தம்பி விஜய் வீடியோ ஏதோ ஒன்று வந்திருக்கு, படம் அனௌன்ஸ்மெண்டா, அடுத்த படமா பான்னு அப்படிதான் கேட்டுருவோம். அப்பா இதா அப்பா இதெல்லாம் பார்த்து மனசு தூக்கி போடுங்க பண்ணுறோம். தெலுங்கு பட டைட்டிலா தம்பி? சிஎம் சார் என்ன வேணா தொடுங்க. தெலுங்கு பட டைட்டில் மாதிரி இருக்கு. அந்த மகேஷ் பாபு நடிச்சு வந்துச்சேப்பா, அந்த படத்தை ரீமேக் பண்ண போறாரா? நம்ம தான் டிஸ்ட்ரிபியூஷனாப்பா? இல்லைங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். சிஎம் சார் என்ன வேணாலும் செய்ய அப்படின்றது இருக்குல்ல, அந்த படத்துல எல்லாமே பகவன் கேசரியோட பொருந்தியே தான் வருது. கரெக்ட் கரெக்ட். பிரகாஷ்ராஜ் கேரக்டர் இவங்க அப்ப இருந்தே பகவன் கேசரிக்கு தான் ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ராங் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ, அந்த டயலாக் ஐ டோன்ட் கேர் ப்ரோ அப்படின்றது. அப்புறம் கையை இப்படி விரிச்சுக்கிட்டு இருந்தது. ஆமா குமார் இப்படி விரிச்சிருந்தாரு, கேமராவுக்கு தெரியணுன்றதுனால நான் இப்படி வைக்கிறேன். இப்படி விரிச்சிருந்தேன், இப்படி விரிச்சிருந்தாரு, கேரவன் மேல ஏறி நின்னாரு, இப்படி கையை வச்சுக்கிட்டே வேற எந்திரிச்சு வந்தாரு. பாத்தீங்கல்ல, நான் கூட இப்படி எது டீ ஆத்த போறாங்க சலக் சலக்குன்னு கொண்டு போய் அண்ணனை சிபிஐ கிட்ட குத்த வச்சுட்டானுங்க. சிபிஐ விசாரணைக்கு அண்ணன் போன பவுசுக்கு அண்ணன் என்ன நினைச்சு உங்க பேர் என்னன்னு வேற கேட்டாங்களா? யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி அதிர்றது தெரியுதோ அவன் தான் தமிழ். தமிழ் யாரா வேணாலும் இருக்கட்டும். ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, நல்ல டைரக்டர் ஒருத்தர் தமிழ்ல இருக்கிறாரு, இப்படி பல தமிழ்களை எங்களுக்கு தெரியும். கொட்டுக்காளி வினோத்ராஜ் கிட்ட அசிஸ்டன்ட் அசோசியேட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தமிழரசன். தானாக்காரன் இயக்குனர், சிறைப்படத்தின் கதை வசனகர்த்தா, கார்த்திகை வீத்தி போது படம் எடுப்போர் இயக்குனர் தமிழ். தமிழ் அவங்களெல்லாம் எங்களுக்கு தெரியுமே. அப்படி கேட்ட உடனே அது அது அந்த கேள்வி சிம்பிளா பேசிக்கா இருக்கக்கூடிய கேள்விகள் தான். பேரு, வயசு, ஊரு, இந்த மாதிரியான கேள்விகள்ல இருந்து தான் தொடங்குவாங்க. அங்க போய் சினிமா டைலாக்குகள் விடுவது. ஊரு சார் நீங்க மதுரையா? ஆமா. இல்ல சென்னைன்னு சொன்னாங்க. ஆமா. இல்ல தூத்துக்குடியா? ஆமா. எல்லா படத்துலயும் கேரக்டர் பண்ணிட்டாரு. இல்ல அப்படி இல்ல, மதுரை மத்தி உங்க விஜய், மதுரை மேற்கு விஜய். சிபிஐ ஆபீசர் கேப்பாரு, சார் என்ன கான்ஸ்டிட்யூன்சில வர்றீங்க? மதுரை மேற்கு விஜய். மதுரை மேற்கா? திருப்பரங்குன்றம் விஜய். சிறப்பட தட்டி ஒரு தொகுதி சொல்றான். ஏய் உங்க அப்பா உனக்கு வீடு கட்டி கொடுத்தது விருகம்பாக்கத்துல, விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி நீ எம்எல்ஏ யாரா? திமுக எம்எல்ஏ? ஐயா அப்பா வீடு கட்டி கொடுத்தது சாலிகிராமம்னு ஓகே, அது விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில இந்த தலைமை தற்கொலைக்கு தெரியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அதுக்கு பக்கத்துலதான் ஆபீஸ்ங்கிறதுனால அது விருகம்பாக்கம்னு தெரியும். நமக்கு தெரியும் இது விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி, அதுக்கு தெரியாது. அது சாலிகிராமம் சப்ஜெக்ட்டுக்கு தெரியாது. இப்ப நான் பனையூருக்கு வீடு ஷிஃப்ட் ஆகி போயிட்டேன், அங்க யார் இருக்கா அப்படின்னு தேடும்போது பனையூர் எனக்கு யார் எம்எல்ஏ யார் எம்பி எதுவும் தெரியலையே அப்படின்னு தவிச்சிருப்பாப்புல. அந்த கான்ஸ்டியூன்சி என்ன அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப தடுமாறி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் விஜயை நோக்கி கேட்கப்பட்டிருக்கிறது. பெயரு, ஊரு, வயசு, மனைவி பெயர், மகன் பெயர், மகள் பெயர், இப்படின்ற அந்த அடுக்கடுக்கான ப்ராசஸ்ல அப்பா பேர் கேட்டிருக்காங்க. எந்த காலத்திலயும் எங்க அப்பாவோட பேரை நான் பயன்படுத்த மாட்டேன். நீ சினிமாவுக்கு வந்து உங்க அப்பா பேரை பயன்படுத்த, நீ சந்திரசேகர் மாயின்னு சொன்னாங்க, நீ விஜய் சேதுபதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. ஒன்பது கொற்றியா ப்ரோ? எனக்கு விஜய் சேதுபதி நடிப்பு ரொம்ப பிடிக்கும். விஜய் சேதுபதியவே பிடிக்காம போய்கிட்டு இருக்கு பிக் பாஸ்ல. நீ என்ன ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ வந்துட்டான்டா, இன்னும் அந்த 100 நாள் முடியலையாடா? எப்படா அந்த ரெஃபரன்ஸ முடிப்பா? 4 பேர் கண்டஸ்டன்ட் இருக்கிறாங்க. ஏங்க விஜய் சேதுபதிக்கு விஜய்க்கு ஒற்றுமை இருக்கு. என்ன 4 பேர் கண்டஸ்டன்ட் இருக்கிறாங்க, அவனை திட்டுங்கடானா அவனை பத்தி பேச மாட்டாங்க. 4 பேர் பழைய கண்டஸ்டன்ட் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவனை புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த விஜய் பயவுடைய குரூப் சிபிஎஃப்சிடா, இப்போ சென்ட்ரல் போர்டரா, யூனியன் கவர்மெண்ட்டை திட்டுறான்னா
திமுக திருட்டு நாடக அரசுன்றாங்க. அதை விடு குமாரு, இவனுக்கு எந்த அளவு ஆச்சரியம் குறினா, ஒரு மீம் பார்த்தேன், அதை போட்டு பாருங்க. அந்த அவர் பேர் என்ன, இந்த டான்ஸ் ஆடுவார்லடா அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அந்த காமெடியில் இருப்பார். அவர் வந்து காரை விட்டு இறங்கி நடந்து வருவார், வாசல்ல கேங் பூரா டான்ஸ் ஆடிக்கிட்டு. நீங்க ரவிமரியா சொல்றீங்க? ரவிமரியா அதிமுக காரரு. இருங்க அந்த வீடியோ. அதிமுகவா? நான் தமிழர்ல கேள்விப்பட்டேன், இடையில வேட்பாளர் ஆனாருங்க. இல்லங்க அதிமுக காரரு. அதுக்கப்புறம் அதிமுக போயிட்டாரு. யார் புசியாது? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ? பராசக்தியோட ஃபைட் போட்டுட்டு இருக்கேன். இதுல இன்னொரு ஆச்சரிய குறித்தனம் என்னன்னா, சிபிஐ விசாரணைன்னு கூப்பிட்டு காலங்காத்தால லாக் பண்ண போறாங்க. பொங்கல் ஊர்ல படையூர்ல கொண்டாடுவோமா, சிபிஐ வாசல்ல கொண்டாடுவோமான்னு தெரியாத பதட்டத்துல அவங்க அண்ணன் கருப்பு சட்டையை மாட்டிட்டு கிங்கின்னு கிளம்பி போறாரு. வாய்ஸ் ஆஃப் காமன்ல மூத்த பத்திரிகையாளர் வரலையா? 7 மணிக்கு மேல. அவர் கருப்பு சட்டை போட்டு போனதற்கான காரணம் என்ன? 7 மணிக்கு மேல வருவாங்க. டான் பிக்சர்ஸ் தான் இதை எல்லாம் அரங்கேற்றி கொண்டிருக்கிறாங்க. ஓ, கருப்பு நிறமா? டான் பிக்சர்ஸுக்கு எதிராக கருப்பை காட்டுகிறாங்க. எதிர்ப்பின் வண்ணம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வந்து இப்ப என்னன்னா கிளம்பி ஒரு போனது. இந்த நேரத்துல தாவேக்கு ஆச்சரியக்குறிகள் என்ன பண்ணணும்? தொட்டுட்டு இல்ல, இனி உன்னை சும்மா விட மாட்டேன், எங்களை சீண்டி பார்க்காத, இப்படிதானே இருக்கணும். அங்க கொண்டு போய் எங்க அண்ணனை வச்சுக்கங்கடான்ற மாதிரியே ட்விட்டர் ட்ரெண்டிங். பிஜேபி ஃபியர்ஸ் அபவுட் ஜனநாயகன். டேய், இத இப்ப யாரா அவங்களை ட்ரெண்ட் பண்ண சொன்னா? என்னடா சபீர் சாமி பகீர்னு எழுதிட்டு இருக்கீங்க? தெரியுது. அதாவது எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. இவங்க பூரா பேரும் வாய்ஸ் ஆஃப் காமன்ல மாச பேமெண்ட்டுக்கு இவ்வளவு மாடா உழைக்கிறாங்கன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. ஆதவர்ஜுனா சும்மா கடந்த சங்கு அது பாட்டுக்கு ஸ்டேட்ல முடிய வேண்டிய பஞ்சாயத்தை சிபிஐட்ட கொண்டு போய் கோர்த்து விட்டாங்க. சரி, சிபிஐட்ட கோர்த்து விட்டதையாவது அண்ணன் 4 வார்த்தை நயமா பேசி கொள்கை எதிரின்னு சொன்னதுல இருந்து உங்களை நான் என்னைக்காவது எதிர்த்து பேசியிருக்கேனா? என்னை அப்படி இப்படி பார்த்துட்டு இப்படி முடிச்சு விட்டு வந்துருங்க, நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு டீல் பேசிட்டு போக வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய விஜய கூப்பிட்டு வந்து லாக் பண்ணி அவன் போய் சிபிஐ ஆபீசர்கிட்ட என்ன காட்டுவாங்க? அமித்ஷா தரப்பட்டு இருக்கிறவங்க, ஏங்க இந்த பையன் எப்படின்னா இது அந்த இந்த ரெட்டிகிட்ட காலை பிடிச்சு விடுறதுக்கு வந்து உட்காந்துருக்க உள்ள இருந்து ஒருத்தன் போன் எடுத்துட்டு வந்து, அண்ணையா நம்மளை பத்தி ட்ரெண்டிங்ல இப்படி போட்டுட்டு இருக்காங்க அண்ணையா அப்படின்னு மோர் பாட்டில விஜய் அப்படி பண்ண மாட்டாங்களா? அப்போ வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு வேறு ஒரு வன்மம் இருக்கு. இவ்வளவு நாட்கள் இல்லாத ட்விட்டர் ட்ரெண்டிங்க அப்ப ஏன் உருவாக்கணும்? இது ஒண்ணு. இன்னொன்னு, இவர் சிபிஐக்கு கிளம்பி போனாருன்னு உடனே என்னன்னா கதை விட்டானுங்க தெரியுமா? தமிழ்நாடு தாங்குமாடா, எங்க அண்ணன் டேய் இதுக்கு எதுக்குடா தமிழ்நாடு தாங்கணும்? நீ போறது. அவங்க எல்லாம் எங்க போனாங்க? யாரு? எல்லாரும் கூப்பிட்டு பேசணும். அவங்க எல்லாம் வந்து இப்ப தனியா ஒரு ஐஜியை கூப்பிட்டு பேசணும், சிஎம்ஏ கூப்பிட்டு பேசணும். அவங்க எல்லாம் இப்ப வந்து உள்ளுக்குள்ள சிபிஐ கிட்ட இருந்து சோர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி நியூஸ் ஆர்டிகல்ஸ் எழுதி. இந்த டான் பிக்சர்ஸ் தான் காரணமா சிபிஐ இருக்கு? ஆகாஷ் பாஸ்கரன் எங்க பாதிக்கப்பட்டாயன்னு தெரியலங்க டான் பிக்சர்ஸால. டிபேட்ல உட்காந்து டான் பிக்சர்ஸ் தான் தியேட்டர் கிடைக்கல, எப்பா உனக்கு ஸ்கிரீன் பண்றதுக்கு அனுமதியே கிடைக்கல, எப்பா படம் ரிலீஸ் ஆனா தான் ஸ்கிரீன் பண்ண தியேட்டர் கொடுப்பாங்க. ஏன்டா உங்களுக்கு எல்லாம் போகியே கிடையாதுடா? பொங்கல் கொண்டாட வந்துட்டியா? பொங்கல் அத போய் பஞ்சாயத்து இல்லடான்னா, இல்ல எனக்கு ஆகாஷ் பாஸ்கரனோட தான் நான் சண்டை போடுவேன். அந்த சின்ன பையன் ஈடியவே கேட்க வச்சுட்டா, சண்டைக்கு வாடான்னு ஈடியை கூப்பிட்டு கிட்னியை உருவி அனுப்பி இருக்கிறான். நீ அங்க போய் ஏதாவது பேமெண்ட் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட பேசி நல்ல செட்டில்மெண்ட்டாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அதை வந்து நேர்த்தியாக பண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஒரு 3 பேர் கொண்ட குழு இருக்கிறாங்க. இப்படி உட்காந்து பேசுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க இந்த பேமெண்ட் விஷயத்தையும் உங்களுக்கே நல்லா தெரியுமே, நீங்களே நல்லா வாங்குவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்ப எப்படி முட்டு கொடுக்கறதுன்னு தெரியாமல் உருண்டுகிட்டு இருந்தவனுங்க பூரா பேரும் இப்போ சிபிஐக்கு உள்ள இவங்களுக்கு ஆள் இருக்கிற மாதிரி ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஐ விஜய் மீது ரொம்ப கன்சர்ன் பண்ணியிருக்கு. கன்சர்னா? உங்களை போய் இப்படி கோர்த்து விட்டுட்டாங்களே, நீங்க என்ன பாவம் பண்ணீங்க? கோர்த்து விட்டது யாரு? அது வருச்சுனா ஏண்டா நீயே கொண்டு வந்து தலையை உள்ள விட்டுக்கிட்டு அங்க இருக்கிறவன் உன்னைய பார்த்து வந்து நீ ஐயோ பாவம் உங்களை போய் கோர்த்து விட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்களா?
உள்ள போய் செய்தியை கிளப்பி விடுறது இதெல்லாம் வந்து நின்று அவருக்காக இவங்க வந்து இது பண்ணாங்க, கன்சர்ன் ஆனாங்க. அவர் வந்து சில கேள்விகளுக்கு நியாயமா நீங்க டைம் எடுத்துக்கோங்க, நீங்க பொறுமையா பதில் சொல்லுங்க, இதெல்லாம் பக்கத்துல உட்காந்து பேசின மாதிரியே கேட்கறது. அங்க இருந்தது அவர் நம்ம டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்களும் இன்னொரு அதிகாரியவும் 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு. மறுபடியும் மண்டே வந்து அவர் ஆஜராகணும்னு இன்னொரு தகவலையும் அவங்களும் டெல்லிக்கு தான் போயிருக்காங்க. ஆமா, இப்ப இவங்க எல்லாருமே வந்து விசாரணைக்குள்ள இருக்கிறாங்க. என்ன கேள்வி, அந்த சம்பவத்தின் போது நீங்க இவர்கிட்ட இதெல்லாம் சொன்னீங்களா? அதுல ரொம்ப முக்கியமான கேள்வி, உன்னைய யாரு சம்பவம் நடக்கிற அன்னைக்கு லேட்டா வர சொன்னது? உனக்கு லேட்டா வர சொன்னாங்களா இல்ல நீயா லேட்டா வந்தியா? லேட்டா வர சொன்னாங்கன்னு சொன்னா அது முரண். போன் எடுத்து பாத்துருவாங்க, நம்பர்ஸ் பூராத்தையும் பாத்துருவாங்க. உனக்கு யாருமே சொல்லலையே, வேற எதுல பேசுன, ப்ரூஃபை கொடுன்னு கேட்டுருவாங்க. உன் நம்பர்ல இருந்து ஒரே ஒரு அவுட் கோயிங் தான் இருக்கு. அதுக்கு பிறகு நீ காலையில எந்திரிச்சு கிளம்பி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் கால் அட்டன் பண்றப்ப, இப்ப ஐபோனு இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா உங்க டிஸ்பிளே ஆன் டைம் என்னன்னு தெரியும். பேட்டரியை பார்க்கும் போதே இந்த டைம்ல தான் டிஸ்பிளே ஆன் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப நீ எடுத்து பார்த்தா நீ காலையில எந்திரிச்சதே 10 மணி ஆவேப்பா, நீ என்ன 10 மணிக்கு அங்க பேசுற இங்க பேசுறேன்னு கதை விட்டுருக்கே அப்படின்னு கேள்வி வந்துடும். அப்ப தாமதமாக வருவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் கேள்வியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஏன் வெளியில போன, சீக்கிரமா புறமுதுகிட்டு ஏன் ஓடி போன, உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நீ இருந்திருக்க வேண்டியதானே, நீ இருந்ததை ஃபேஸ் பண்ணிருக்க வேண்டியதானே. இப்படியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வியெல்லாம் லீகலா நிக்குமா நிக்காதா அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இப்படி ஒரு கேள்வியை ஒரு அரசியல் தலைவனுக்கு, இவங்க சொல்றாங்க இல்ல அரசியல் தலைவன், அவரை நோக்கி கேட்கறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்கு பத்தியா, இதை விட அசிங்கம் எதுவும் கிடையாது. என் மக்களுக்காக நான் நின்னேன் அப்படின்னு வந்து சொல்றவன் தான் அரசியல் தலைவனை தவிர, ஏன்டா அந்த 41 பேர் செத்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்குடா நீ பாட்டுக்கு திடுன்னு எந்திரிச்சு ஓடுன அப்படின்னு உன்னைய பார்த்து ஒரு 4 பேர் கேட்கறாங்கன்னா நீ எந்த லட்சணத்துல இருக்கிற, அதான கேள்வி. இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டு இப்போதைக்கு இந்த சம்பவத்துல வந்து அவர் ஒரு சாட்சியா வந்துதான் சம்பவத்தின் போது அந்த இடத்தில் இருந்த நபர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அவரை இன்வைட் பண்றாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிடப்பட்டிருக்காங்களா? எதுக்கு? அவங்களும் சம்பவம் நடந்த இடத்துல இருந்திருக்காங்க. இருந்திருப்பாங்க. யாரையோ எல்லாம் கூப்பிட்டாங்க குமாரு, ஒரு சிலரை கூப்பிட்டு இருந்தாங்க. கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பூரா அவருடைய அட்வொகேட்டும் இவரும் மாறி மாறி பேசின மாதிரியோ, ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் வந்து மாத்திரையை போட்டதுக்கு முன்னாடி மாத்திரையை போட்டதுக்கு பின்னாடி லஞ்சுக்கு பிஃபோர் லஞ்சுக்கு ஆஃப்டர்னு சொன்னதுல ஏதாவது முரண்பாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அண்ணனுக்கு பொங்கலே சிபிஐ வாசல்ல தான், சிபிஐ ஆபீஸ்ல தான் பொங்கல், போகி, மாட்டு பொங்கல், திருவள்ளுவர் தினம் எல்லாம் அங்கே உள்ள வச்சே குத்திடுவாங்க. இல்ல முரணா இருக்கு, பதில் கரெக்டா சொல்லிருங்க. உள்ளுக்குள்ள உங்களுக்கு கொஸ்டின் எழுதி கொடுக்கறதுக்குலாம் வழி இருக்கு. ஆனா நீ ஏற்படுத்த நினைக்கிற ஹைப் வரணும்னா 2-3 நாள் இருக்கணும்ல. ஒரே நாள்ல விட்டுட்டா விஜய் ஓகே சொல்லிட்டு வந்துட்டாரு பண்ற மாதிரி ஆயிரும். இப்ப நீங்க ஒரு 4 நாள் வச்சிருந்து விட்டாங்கன்னா, பிஜேபி உடுக்குதுப்பா விஜய, 4 நாளா உள்ள வச்சு ட்ரெஸ்ஸே மாற்ற முடியலையா, தலைவன் பாவம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறாப்லையா, இப்படி ஒரு கான்ஸ்பிரசியை கிளப்பி விட்டோம்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய முட்டாக பயல்கள்கிட்ட, ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட என் தலைவன் அதை உன் தலைவனை வந்து சொல்றா ஒடுக்குனாங்கன்னு. இல்லை, அது சில மனநல ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, மனநல ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, பீத்த பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அப்படியான ஆட்கள்லாம் வந்து வீசின்னு வீசிட்டு போவாங்க. என்ன வீசுவாங்க? அணுகுண்டுகளை வீசுவாங்க, சம்மந்தமே இல்லாம. பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் எவ்வளவு மோதல் போகிறது தெரியுமா அப்படின்னு நம்ம கிட்ட வந்து பாஜகவுக்கும் தாவேக்காவும் பாஜகவும் அப்படி ஃபைட்ல நிக்கிற மாதிரியே வந்து நம்ம கிட்ட வந்து கதைகளையும் ஜுவாஞ்சி கதைகள், ஜூம் கதைகள்லாம் விடுவானுங்க. இதுல வந்து என்ன ஹைலைட்னா, இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கனைக்குள்ள இருந்த டெல்லியில் இருக்கக்கூடிய தாவேக்கா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பல பேருக்கு அழைப்பு கொடுத்து, ஆமாமா அகில இந்திய பொறுப்பாளர் தெரியும்ல, இந்த ஏடிஎம்கேல பெங்களூர் பொறுப்பாளர்னு ஒருத்தர் போட்டாங்க. யாரு? பெங்களூர் எதுக்கு போட்டாங்க? பெங்களூர்ல அம்மா கேஸ் நடத்தினதுனால நீண்ட காலத்துக்கு அங்க ஆள் தேவைப்படுன்றதுனால அங்க ஒரு பொறுப்பாளரை போட்டாங்க. அப்ப நீ டெல்லி போட்டிருக்க, அவர் உண்மையிலே திராவிட இயக்க பற்றுள்ள நபர். அவருடைய உரையும் சரி, அவருடைய பேச்சுக்கள்லையும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் பாஜக வந்து தன்னுடைய அதிமுகவை விழுங்கிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுத்து பேசக்கூடிய ஒரு நபர். ஆமா ஆமா, அதுல ரொம்ப ஷார்ப்பா இருப்பார். நீ வந்து டெல்லிக்கு பொறுப்பாளர் போட்டிருக்கிறன்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி வர வேண்டியது இருக்கும். பொறுப்பாளர் கலாய்க்கிற குமாரு போட்டாலும் போடுவாங்க. ஆதவர் சொன்னா என்னத்துக்கு இருக்கிறாரு? மலேசியால போட்டோம் இல்லையா, டெல்லி பொதுச் செயலாளர். இப்ப அஸ்கி வாய்ஸ்ல அண்ணன் சொன்னார்ல, அன்புக்கினிய உறவுகளே, அண்ணன் ஒரு பொம்பளை கேஸில் மாட்டி வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு காலை 8 மணிக்கு ஆஜராக வருகிறேன்.
தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்து அண்ணனுடைய படை பலத்தை காட்ட உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டின மனைவியோடு கிளம்பி வந்தார்ல. அப்படி ஒரு புகழ் மாணிக்கமாக விஜய் அவர்கள் என்ன பண்ணி இருக்கிறாருன்னா, அவர் எப்படி மனைவியோட கிளம்பிடுவாரு? இல்லைங்கயா, அவங்க வரல, அது வேற. இவங்க குரூப்ல ஒரு தகவல், அண்ணன் சிபிஐல ஆஜராக போறேன், அனைவரும் திரண்டு வாருங்கள் அப்படின்னு அண்ணன் சைட்ல இருந்து புஷியார் ஆடியோ போட்டுருப்பாரு போல இருக்கு. எங்க இருந்து கிளம்பி வந்தாங்கன்னு தெரியல குமாரு, 10 பேர் கிளம்பி விட்டாங்க. அதுல வரவேற்க உங்க ஒண்ணு வந்தது கேஸுக்கு. அங்க வந்துட்டு தளபதி 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 கொடிய கட்டிக்கிட்டு கியாபியா கியாபியா கியாபியான்னு கத்திருக்காங்க. சிபிஐ ஆபீஸ்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணுங்கடான்னு இருக்காங்க. எதுக்குடாங்க? அணில் சத்தமா கேக்குது, அள்ளிட்டு போக. சரி, இப்ப எத்தனை பேர் தான் டெல்லிக்கு போயிருக்குது இவர் கூட பிரைவேட் ஜெட்ல? 10 பேர் போயிருக்காங்க விஜய் ஃபேன்ஸ். இல்லங்க, டெல்லி இங்க இருந்து டெல்லிக்கு போனது இவர் தனி சார்ட்டர்ட் ஃபிளைட் வச்சு ஒரு 5 பேர் 6 பேர் போயிருக்காங்க. இவர் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், இவங்க எல்லாரும் இருக்காங்க. சிடிஆர் நிர்மல்குமார் வேற போயிருக்காரு. அவர் தான் டீல் முடிச்சு கொடுக்கறது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருமே போறப்ப ஒரு பை எடுத்துட்டு போனதா, எல்லாரும் தனித்தனியா பை வச்சிருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. புதிய தலைமுறை எக்ஸ்க்ளூசிவா அதுக்குள்ள சிடிஆர் நிர்மல்குமார் வச்சிருந்த ஒரு உளுந்த வடையவும் சொல்லியிருந்தாங்க. அப்படியா? ஆமா ஆமா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு பருப்பு வடை இருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. அதை சாப்பிட்டு வச்சிருந்தாரு. சட்னி எடுத்துட்டு போறாங்க இல்ல, அத வந்து இப்ப ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க புதிய தலைமுறையில. இன்னைக்கு சாயந்தரம் அதுக்கான ரிசல்ட் கிடைச்சா, தேங்காய் சட்னியா, வேர்க்கடலை சட்னியா, தக்காளி சட்னி, எவ்ரிதிங் அது வந்து மார்னிங் தெரியும். அது எப்படி அதோட ஃப்ளேவர் வருதுன்றத பொறுத்து மார்னிங்ல அதை கெஸ் பண்ணிப்பாங்க. பட் நைட் டிபேட்டுக்கு வந்து இமிடியேட்டா அவங்க வந்து அட்ரஸ் பண்றது தட் பருப்போட பாதி பிஞ்சிருந்தது ஏன், உளுந்த வடையில ஓட்டை இருந்தது ஏன், அது ஏன் ஒவ்வொருத்தவங்க பேக்ல ஒண்ணு இருந்தது, அதுல அது ஓஆர்எஸ் எடுத்துட்டு போனாங்க. உனக்கு வேணுமா? 2 நாளா துண்ட தோல்ல போட்டு சுத்துறான் ப்ரோ. இது அது நம்ம கேட்டு சொல்லலாம். அவரு தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டு அதை சொல்லிடலாம். அது அந்த ஆய்வுல வந்து புதிய தலைமுறை இருக்கிறாங்க. அது போக இன்னும் சில லெகசி மீடியாக்களும் அந்த வேலையில இருக்கிறாங்க. அது பெட்டி ஆய்வுல ஆமா ஆமா இருக்கிறாங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க. அவங்க கிளம்புனதுல இருந்து ரிட்டர்ன் போய் இறங்கி உள்ளுக்குள்ள பரைடு வாங்கிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. ஆனா எல்லாத்துலயும் வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவானுங்க. உள்ளுக்குள்ள ஒரு உண்மையும் இருக்காது. விஜய் கவட்டை கீழே தான் டிராவல் பண்றாரு. ஐயோ, பாட்டை பார்க்கணுமே அப்பா. ஜனநாயகன் ப்ரொடியூசர் கேவிஎன் கூட ஒரு கேமரா யூனிட்டை போட்டு இப்படி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி சொல்லாதீங்க. சமஸ் வந்து விளம்பரம் போட்டிருக்கிறாரு. என்னாண்டு விளம்பரம் எங்க போட்டிருக்காரு? நியூஸ் தானே போடுவாங்க. அவர் சேனல்ல அவர் விளம்பரம் போட்டிருக்கிறாரு. அவர் சேனல் அனைத்து ஊடகங்களுக்கும் ஒரே கவரேஜ் அப்படி. ஒரே ஆளுக்கு மட்டும் 7 கவரேஜா? அது எங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கவரேஜ் பண்ணுவோம்னு அவர் போட்டிருக்கிறாரு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா சேனலும் என்ன பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமா டைலாக் வச்சா போட்டுட்டு இருந்தாங்க. தானே தலைவன் மட்டும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து விஜய் மியூசிக் இந்த பிளைட் ஏறுறது. ஆமா, எல்லாத்துக்கும் தான், எல்லாத்துக்கும் போட்டு மாஸ் பிஜிஎம்லாம் போட்டு தான் உருட்டிக்கிட்டு இருந்தாருங்க. அதான் லெகசி மீடியாக்கள். சரி, அது தனி டாபிக். அது ஏன் நடத்துறாங்கன்றதுக்கு இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு வந்து அப்பட்டமா மாட்டிக்கிட்டாச்சு. அப்புறமும் தன்னை நடுநிலைமைன்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு இருக்கிற விமர்சனம் வருது. அதுவும் நம்மளை மாதிரியான நபர்களை பார்த்து இவர்கள்லாம் பத்திரிகையாளர்களா, இவர்களெல்லாம் ஊடகவியலாளர்களா, இவர்களெல்லாம் நடுநிலையாளர்களா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கும் போதுதான் சரி, நாங்க நடுநிலையாளர் இல்லப்பா உன் கணக்குப்படி. அப்ப நீ யாருப்பா? நீ யாரு? தாவேகாவுக்கு பிஜிஎம் போட்டு சாங் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 7 லைவ் விட்டு விட்டு அடிக்காம கண்டினியூஸா அடிக்கிறியே, நீ யாரு? பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய ஆட்களை பூரா காம்பவுண்ட் சவுத்து வாசல்ல சர்டிபிகேட் கொடுக்கலன்னா டான் பிக்சர்ஸ் உள்ள இழுக்கிறியே, நீ யாரு? நீ எல்லாம் பத்திரிகையாளர்னா அப்ப நான் யாரு? நான் பத்திரிகையாளருக்கும் பத்திரிகையாளர்ப்பா. என்ன நீ பத்திரிகையாளர் இல்லைன்னு கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்னப்பா தகுதி இருக்க அப்படின்னு இந்த சமூகம் கேட்கும். சார் காந்தி ஒரு பத்திரிகையாளரா இல்லையா? ஆமா, கிடையாது. ஏன்னா அவர் வந்து தேசம் விடுதலை அடைய வேண்டும்ன்ற கொள்கையை ஆதரிச்சு ஒரு சைடு எடுத்துட்டாரு. நீங்களும் தான், அதனால அவர் வந்து பத்திரிகையாளர் கிடையாது. நீங்களும் தான் மீடியேட்டர் பிசினஸ் பண்றீங்க, பத்திரிகை தொழிலும் சைட்ல பண்றீங்க. அப்ப நாங்க உங்களை பத்திரிகையாளர்னு சொல்றோம்ல. மீடியேட்டர் பிசினஸ் தான் நீங்க பண்றீங்க சொல்றோம். அவங்களே தான் சொன்னீங்க. இந்த கட்சி தலைவர்கிட்ட இதுக்காக நான் பேச போயிருந்தேன், அந்த தலைவர்கிட்ட இதுக்காக நான் பேச போயிருந்தேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு வரக்கூடிய பத்திரிகை ஒண்ணு இல்ல, ரங்கராஜ் பாண்டேவை பத்தி டிடிவி தினகரன் திடீர்னு ஒரு குண்டு போடுவாரு. அப்ப அவர் பத்திரிகையாளரா வேலை மட்டுமா பார்த்தாரு? வேற சில வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. டப்புனு இப்படி ஒரு சில குண்டுகள் வேற மாதிரி உங்க லட்சணங்கள்லாம் அப்பதான் தெரிய வருது. உடனே எங்க எல்லாரையும் பத்திரிகையாளரா எங்களுக்கு அப்படி ஒரு டைரியை மாட்ட சொல்லு, எங்களுக்கு அப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணணும்னு ஒரு பஞ்சாயத்தை காட்ட சொல்லு. எங்களுக்கு நாங்க சொல்லி நாங்க வந்து பொலிட்டிக்கலா இந்த இங்க பாருங்கடா
இங்க பாருங்களேன், ஒரு ஒரு பேப்பர் எழுதிருச்சு, இதெல்லாம் ஏன் பிரச்சனை, எனக்கு வந்து ஒருத்தர் விட்டுட்டு போனவர் அதெல்லாம் இதெல்லாம் எனக்கு ஜாலியா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன், இதே மாதிரி நீ செஞ்சுட்டு போகணும், யாரும் கேட்க போறது இல்ல. ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படியே புனிதரா மனிதரா அப்படின்ற ரேஞ்சுக்கு எங்களெல்லாம் வந்து நீ ஒதுக்கும்போது என்ற கேள்வி கேட்கணும்ல. கேட்காது, எப்படி கேட்கும்? விஜய் வந்து சிபிஐயில் ஆஜராகி அவர் வந்து விசாரணை வளையத்தில் எப்படியெல்லாம் கேள்விகளை எதிர்கொண்டார் அப்படிங்கிறது வந்து பரவலா பல்வேறு சமூக ஊடக கணக்குகள்ல வீடியோ காட்சிகளா வெளிவந்த வண்ணம் இருக்கு. விஜய் இப்ப பங்கேற்று ஆமா விஜய் வந்து கேள்விகள் கேட்கப்பட்டு அதை எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கறதெல்லாம் அந்த வில்லு படத்துல வடிவேல் நடுவில் நினைப்பார்ல, அது ஐ ஆம் வெரி பாவம் கட்டிங் த ஹேர் கத்தால குண்டா அந்த டெம்ப்ளேட். அப்புறம் கந்தசாமி படத்தில் வடிவேலுவை போட்டு தண்ணியில் அடித்து சார் இவன் உச்சா போயிட்டான் சார், அந்த மாதிரியான டெம்ப்ளேட்டுகள். அப்புறம் இன்னும் ரம்மியமாக ரசிக்கக்கூடிய பல டெம்ப்ளேட்டுகள் நம்மளுக்கு கொட்டி கிடக்கிறது, காண கிடக்கிறது. வாமனன் படத்தில் ஜெய் அவர்கள் வந்து இப்படி ஒரு டான்ஸ் ஆடுவாரு, அப்படியான டெம்ப்ளேட்டுகள் இப்படி வந்து. அப்புறம் அந்த அழகர் மலையா ஏதோ ஒரு படத்துல ஆர்கே நடிச்சிருப்பாரு, வடிவேல் இருப்பாரு, ஓடாத ஓடாத ஓடாதன்னு வெளியில அந்த போண்டா கேரக்டர் அவர் ஓடி வருவாரு, அந்த டெம்ப்ளேட்டுகள் இருக்கிறதுலே இதுதான். சூரியன் படத்துல கவுண்டமணி, டேய் என்னடா நாராயணா சட்டை இல்லாம வர்ற, என்னடா ஒரே புழுக்கமாப்பா, என்னடா நாயனா சட்டை இல்லாம வர்ற, உள்ள ஒரே புழுக்கம், சிபிஐனாலே இதெல்லாம் இருக்கிறதாண்டா. அது மாதிரி அண்ணன் உள்ள என்ட்ரு ஆகிற சீன்கள்னு வரிசையாக களை கட்டி சோசியல் மீடியாவில் வந்த வண்ணம் செய்திகள் வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான டான்ஸ் வந்து சிபிஐ ஆபீஸ்ல அண்ணன் சுரா டான்ஸ் போடுறது, ராபர்ட் மாஸ்டரோட ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறது, இந்த மாதிரியான காட்சிகள் வந்து கொட்டி கிடக்கின்றன. சோசியல் மீடியாவில் பார்த்து உய்யவும். அண்ணன் வந்து இன்னைக்கு வெளியே வருவாரா நாளைக்கு வெளியே வருவாரா அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அண்ணன் லாக் ஆகி பல வருஷம் ஆச்சு. அண்ணன் வெளியில வர்றதுக்குலாம் இனி வழியே கிடையாது. திருப்பி வந்து அவர் சினிமாவுக்கு போறதே அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, அதுவே அவருடைய விருப்பமும் கூட. இந்த தேர்தலுக்கு நேர்ந்து விட்டுருக்குறாங்க, அதன்படி அவர் வந்து ஆடுறதுக்காக வந்திருக்கிறார். என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்து தான் நம்மளுக்கு. இதுக்கு நடுவில் பராசக்தி நல்லா போய்கிட்டு இருக்கு. அது போயிருச்சே, அது நீங்க என்ன திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கைன்ற மாதிரி. 17ஆம் தேதி போடலாமா 10ஆம் தேதி போடலாமான்னு குழப்பத்துல இருந்தவங்களுக்கு நீ எப்ப வந்தாலும் நீ மட்டும்தான் வர முடியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இதுல பாருங்க பூரா வந்துருச்சு. விஜய் வரும்போது நீங்க எப்படி படத்தை கொண்டு வரலாம், ஆமா ஐயோ அப்படின்னு அந்த புரோட்டா கடைக்காரர் உட்காந்து உருளுன்னு. ஆமா ஆமா ஹோட்டல்காரரு யாருக்கு அடிச்ச லக்கோ தெரியல, ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில எதிர்பார்த்ததை விட பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும். இல்லை இவனுங்க எவ்வளோ அல்பையா இருக்கிறானுங்கண்ணா அந்த சின்ன பசங்க, ஆச்சரிய குறிகள். இவனுங்களை ஏன் நம்ம திட்ட வேண்டியது இருக்குன்னா, பிரின்ஸ் படத்துக்கு வந்துச்சு ஒரு பப்ளிக் போயிட்டு, பிரின்ஸ் படம் நல்லா இல்லை, அது அவருக்கே தெரியும், யாருக்கு சிவகார்த்திகேயனுக்கே தெரியும். ஆனா அந்த படத்தோட டைரக்டர் தான் அந்த அடுத்த ரஜினி படத்தோட டைரக்டரா? அப்படியா? இல்ல ரஜினி படத்தோட டைரக்டர் தானு, அது தனி. ஆமா அது பெரிய காவியம். இல்ல ஐயா அதை பத்தி பேசாதீங்க. நம்ம இப்போ சரி ரைட்டு, பாவம் தலை சிவகார்த்திகேயன் பராசக்தின்னு ஒரு நல்ல படம் நடிச்சிருக்காருன்றதுக்காக ஸ்கிப் பண்ணி போறேன். அந்த படத்தை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க, டென்ஷன் ஆயிரும். சரி, பிரின்ஸ் படத்தோட பப்ளிக் பைட்டு, அந்த படம் முடிச்சுட்டு வெளியில வரக்கூடிய பப்ளிக் வந்து கேவலமா இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு சேனல்ல கழுவி ஊத்துனேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா எனக்கு ரொம்ப லேட்டா ஒரு சில கிளிப்பிங்கை போட்டு பார்க்கும்போது அந்த படத்தோடைய ஒரு சில காமெடிகள் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. முழுசாலாம் ஒர்க் அவுட் ஆகல, 1-2 ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட பப்ளிக் ரிவ்யூவை எடுத்து போட்டு அவ்வளோதான் படம் ஊத்திக்கிருச்சுன்னு சொல்லிட்டு இவனுங்க வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல புக்மை ஷோவுடைய லிங்கை ஷேர் பண்ணி 1 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்கடான்னு சொல்லி போய் அல்ப வேலை பார்த்துட்டு. நான் படம் புக் பண்ணா தான் ரேட் பண்ண முடியும், அதனால படத்தை புக் பண்ணி பார்க்காமலே ரேட்டிங் கொடுப்பாங்க. டே ஆச்சரியகுரு, உண்மையிலே அந்த நிலைமையில இவங்க பண்றாங்க. யாரா இவங்க காசு கட்டி? சரி ரைட்டு, ஓகே பாப்போம்.